இல்ல நேத்து விஜய் அவரோட பொண்டாட்டிய பத்தி மேடையில பேசி இருக்கிறாரம்மா. ஆட விவாகரத்து வழக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவர் அதை பத்தி எதுவும் பேசல, எந்த மேடையிலயும் எதுவும் சொல்லலன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல. இல்லைங்க, நேத்து பேசி இருக்கிறாருங்க. என்னமோ 21ல இருந்து எல்லாம் பிரிஞ்சுதான் இருக்காங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லல, இப்ப வந்து சொல்றாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, அதை பத்தி பேசி இருக்கிறாரு. ஆட அந்த கட்சியில இருக்கிற கூறு கட்டத்துக்கெல்லாம் இருக்குல்ல, அதான் அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து நான் பொண்டாட்டியா வரேங்கண்ணா, நான் மட்டும் இல்லைங்கண்ணா, நாங்க எல்லாரும் பொண்டாட்டியா வரேங்கண்ணா, நல்லா வீடியோ ஓடுவாங்கல்ல. ஆட நீங்க ஏதோ பிள்ளைங்க மட்டும் வராங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அவைய அம்மாவும் பொண்டாட்டியா வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் ரொம்ப பேச்சுல நான் ஒரு 25 இயர்ஸா நானும் அவரும் ஒன் சைடா அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே. அத பத்தி எல்லாம் விஜய் இப்ப வரையும் ஒன்னும் பேசல. ஆனா சங்கீதாவை பத்தி நேத்து பேசிட்டாருங்க. நேத்து ஆட கூறு கட்டவங்களா நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி, அக்கா மாதிரி, தம்பி மாதிரி, அப்பா மாதிரி, அம்மா மாதிரி தான் இருக்கணும், புருஷன் மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா அதை விட அதிகமா அவர் சொன்னது சங்கீதாவை பத்தி தான். ஆட எங்க பேசினாரு அப்படின்னு கேக்குறீங்களாக்கு? பேசினாருங்க. என்ன கண்ணாடி முன்னாடி பேசுறது பூரா மைக் முன்னாடி பேசி போட்டாரு. நச நச நசன் பேசி பேசி அதை கேட்டு கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் அவங்க அப்பாவாலே முடியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்றதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அவர் தான் தெளிவா சொன்னார் இல்லைங்க. 2 பேத்துக்கு பிரச்சனை என்ன, நச 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 நசன்னு பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பி 2 பேரும் போய் நின்னு யாருகிட்ட வச்சு பேசணுமோ, யார நடுவுல வச்சு பேசணுமோ, என்னென்ன அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு பேசணுமா, அதுல எதை ஏத்துக்கிற மாதிரி பேசணுமோ, ஏத்துக்காத மாதிரி பேசணுமோ, இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிரு. அத அவரை பார்த்து சொல்ல வேண்டியது இல்ல, இவரை பார்த்து சொல்லணும். டே விசை உனக்கு பிரச்சனை இருக்குதா, பிரச்சனை முடியாமலே எடுத்துக்கிட்டே கிடக்குதா, முண்டாட்டிக்கு பிரச்சனையா இருக்குதா, உனக்குன்ற பிள்ளைங்களுக்குமே பிரச்சனையா இருக்குதா, இத்தனை பேர் ஃபாலோ பண்றப்ப உன் பெத்த பையன் உன்னை அன்ஃபாலோ பண்ணிட்டான் தெரியுமில்ல, எதுக்கு அன்ஃபாலோ பண்ணா, நீ சரியா பேசல அப்படின்னு விசைய பார்த்து பேசுறது போட்டு சிஎம் கிட்ட சொல்றாராமா, தண்ணி பிரச்சனை இருக்குது இல்லைங்க, நீங்க போனீங்கன்னா சுமூகமா உட்காந்து பேசி முடிச்சிடலாமுங்க. ஏதோ சித்தரஞ்சன் சாலையில இருக்க சிஎம் வீட்டுக்கு வர தண்ணி பினராயி விஜயன் தான் அனுப்புற மாதிரியும், இல்ல இவத்தால பார்த்தோம்னா அவரு வேற என்ன சித்தராமையா அனுப்புற மாதிரியும், சித்தராமையா முடிவு பண்ணாதான் சித்தரஞ்சன் சாலைக்கே தண்ணி வர மாதிரியும், இவ வீட்டுக்கு தண்ணி வராததுனால இவைய போய் பேசுற மாதிரியும், அரசியல் அறிவுன்னு ஏதோ 10 பைசாக்கு இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசுவானா இந்த கேரக் முடிச்ச விஜய்? கண்ணு ஆழியார் எவத்தால இருக்குன்னு தெரியுமில்ல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது. ஆழியார் டேம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது, பெய்யற மழை தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளதான் வரும். அங்க இருந்து கீழாய்க்கட்டு மேலாய்க்கட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. விவசாயத்துக்கு கொடுக்கற தண்ணிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் போக இந்த ஆழியார்ல பெரும்பகும் தண்ணி உரிமை இருக்கிறது கேரளாக்கு தான், அது தெரியுமா? அத்திக்கடவுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அவத்தால இருந்து அவனாசிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போற பிளான் போடுறாங்க. அத்திக்கடவு அவனாசி கூட்டு குடிநீர் திட்டம். இவத்தால இருக்கிறதும் தமிழர்கள் தான், அவத்தால இருக்கிறதும் தமிழர்கள் தான். அவத்தால இருக்கிற தமிழர்களுக்கு தண்ணி கொடுத்தோம்னா இவத்தால இருக்கிற தமிழர்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி பத்தாதாமா. இதுக்கும் கிட்டத்தட்ட இது ஒரே மாவட்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்புறம் மாவட்டம் டு மாவட்டம் தண்ணி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்புறம் மாநிலம் டு மாநிலம் அது நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்து தெருவுக்கு தண்ணி லாரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தெருக்காரன் போய் பக்கத்து தெருவுல இருந்து லாரிக்காரனை இழுத்துட்டு இங்க வந்துருவான். இப்படி எல்லாம் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அறவேக்காட்டுத்தனமா ஆரோவி எடுத்துட்டு ஆத்துக்குள்ள போவராமா. கிறகு முடிச்சவங்கள இந்த டீலிங்க எத்தனை பேர் பேசணும், யாரெல்லாம் அதுக்கு சம்மதம் அளிக்கணுங்கிறதெல்லாம் தெரியாம, சரி இவ்வளவு பெரிய விஷயத்த பேசுறீங்கல்ல, நீங்களும் உங்களோட பொண்டாட்டியும் உட்கார்ந்து பேசினா முடிஞ்சு போற விஷயத்த அம்மனி என்ன சொல்றாங்க, ஏன்டா கிறகு முடிச்சவனே போற,
நீ என்ன பண்ற? ஐயோ நான் போக மாட்டேங்கண்ணே, என் குடும்பத்து மேல சத்தியம், பாப்பா மேல சத்தியம், தம்பி மேல சத்தியம், உன்ற மேல சத்தியம். அப்புறம் என்ன பண்ற? கொஞ்ச நேரம் கழிச்சு அதே மாதிரி போற. அந்த மணி மறுபடியும் என்ன சொல்லுது? வேண்டாமடா, குடும்பம் அழிஞ்சு போயிரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ரெண்டே பேர் பேசுற விஷயம், நீ மனசு வச்சா அத்தனையும் முடிஞ்சு போயிரு, ஆடைக்கு இறங்க முடிச்சுனாயே நீ திருந்துனா முடிஞ்சு போயிருன்னு சொல்ற. உனக்கு அது புரியலையா? ஏன்னா உன்ற பிள்ளைக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிக்கல, சம்சாரத்துக்கு பிடிக்கல. ஆடைக்கு இறங்க முடிச்சவனே யாருக்கும் பிடிக்காத எண்ணத்துக்கு பண்ற. இல்ல நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு நினைச்சாலும் கோர்ட் வரைக்கும் பண்ணாம நீயே பேசி சமரசம் பேசிருக்கலாம்ல. எதுவுமே நடக்கலைனாலும் விவாகரத்துன்னு கேட்டா கொடுத்துட வேண்டியதானே. இது சாதாரண விஷயம். நீயும் உன்ற சம்சாரமும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு, பேச வேண்டிய விஷயம். ஆனா இத இவர் பேச மாட்டாராமா, இவர் கண்டுக்க மாட்டாராமா, சம்சாரம் கேக்குற எந்த விஷயத்தையும் கொடுக்க மாட்டாராமா, சம்சாரம் சொல்றத இடத்துல கையெழுத்தும் போட மாட்டாராமா. ஆனா சித்தராமையாவும் சந்திரபாபு நாயுடு, ஸ்டாலினும், பினராயி விஜயனும் சேர்ந்து உட்கார்ந்து பேசினா அத்தனை விஷயமும் முடிச்சு போயிருமாமா. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து 4 பேத்துக்குள்ள நடக்கிற 4 பேரே உட்கார்ந்து பேசினாலும் முடிய வேண்டிய விஷயத்த பேச மாட்டேன் நீயே. ஆனா 4 ஸ்டேட் மக்களும் 4 ஸ்டேட் சிஎம்மும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயத்த சிம்பிளா முடிச்சிடலாமாமா. ஆனா உங்க ஒண்டாட்டி சங்கீதாக்கா ஏதோ இன்டர்வியூ கொடுத்துக்கிறாங்களாமா, அது மட்டும் வெளியே வரட்டும், அப்புறம் இருக்குது. ஏன்பா நீ இன்டர்வியூவும் கொடுக்க மாட்ட, கொடுத்த இன்டர்வியூவை வெளியவும் விட மாட்ட, யார் இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவங்களையே இன்டர்வியூ கொடுக்க வைப்ப. அது உன்ற லட்சணம். சங்கீதாக்கா தான் நல்ல பாட்டே கிளப்பி பேசுமே. அக்கா இன்டர்வியூ கொடுத்துக்கிறாங்க, நீங்க தான் ஏதோ தடுத்து வச்சிருக்கீங்களாமே. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. நான் பெண்களின் பாதுகாப்பில் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் சொல்லு. பெண்களுடைய உரிமைக்காக பெண்கள் பேசுவதை தடை செய்ய மாட்டேன் சொல்லுங்க. சங்கீதாக்காவுடைய இன்டர்வியூ மட்டும் வெளியேற்றுனாடே, வெளியேற்றும். அப்புறம் இருக்கு. நீ பெரிய தாவேக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையா இருந்தா, ஊர்ல இருக்கிறவங்க பொண்டாட்டி எல்லாம் எனக்கு உனக்கு பொண்டாட்டியா இருப்பாங்கன்னு நீ பேசுறதெல்லாம் நீ நம்புற மாதிரி இருந்தா, உன் சொந்த பொண்டாட்டி பேசுனத எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வெளியே விட்டுதான் பாரு. அக்கா இவில மாதிரி எல்லாம் பேசாதுப்பா. ஆனா ஒண்ணு, அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தம்பி சஞ்சய் வந்துடுவாரப்பா. சஞ்சய் பேசினாருன்னு வச்சுக்கவேன், அடுத்த வருஷத்துல நான் பொம்பளையா பிறந்து அண்ணனை கல்யாணம் பண்ணி அண்ணனுக்கு பொண்டாட்டியாயி காலத்தோட்டு தொட்டு கும்பிடுவேன்னு சொன்னால ஒருத்தன். அந்த மாதிரி தற்கொலைத்தனமெல்லாம் தம்பி சஞ்சய் பேச மாட்டப்படி. அவரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் இருந்து நியாயத்தை பேசுவாரு. அப்படி அவரும் வாயை திறந்துட்டாருன்னு வச்சுக்கவேன், தற்கொலையே அவ்வளவுதான். சிபிஐயே இறங்கி வந்தாலும் காப்பாத்த முடியாதப்பா. கூட இருக்கிற அந்த அல்லக்கை யாரும் இருக்குல்ல, அதுங்க ஒரு வார்த்தை பேசாது எஸ் ஆயிருங்க. ஆட எப்பவும் மயக்க புடிச்சிட்டு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, தமிழ் தாயின் தவ புதல்வன். அவனே அதை மயக்க புடிச்சு பேசுவான் மறுபடியும், தருதல நாயின் தருதல புதல்வா, எங்க அக்காக்கு நியாயத்தை குடுறா அப்படின்னு பூசாம சொல்லிட்டு போவான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உன்னை பத்தி துளி கூட அக்கறை இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பிகாஸ் யூ ஆர் அ ஜடம். இந்த ஜடத்தை நம்பி வர்றதுக்கு நிறைய பணமும் இருக்குது. பாடியானதை விட்டுருங்க, பாடி ஆகிறதுக்காக வருதுக்குல்ல, அதுங்கெல்லாம் பணத்தை கொடுக்கும். அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் இந்த ஆறு முன்னாடியே பெர்ஃபெக்டா உட்கார்ந்துட்டு இருக்குது. அப்புறம் விஜய் சார், உங்க ரேஞ்சுக்கு இந்த சின்ன சின்ன வீட்டு விஷயம் எல்லாம் பேசுறதுதான் சரி. நீங்கெல்லாம் வந்து வட்ட பிரச்சனை, மாவட்ட பிரச்சனை, மாநில பிரச்சனை எல்லாம் பேசலாமா? அத பேசுறது நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இழிச்சு வைத்தனமா இருக்கு. புன்னகையோட இருக்குன்னு சொல்ல வந்தனுங்க. நீங்களும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.